போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாத்தீங்க சொன்னா, இரண்டாவதாக இந்த வியாதிக்குரிய காரணம், நம்பர் 1 கண்டிஷன் என்று சொன்னேன். இரண்டாவது, இந்த அம்மா பிரச்சனைக்குரிய காரணம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 13ஆம் அதிகாரம், அதே லூக்கா 13:16 வசனத்தை வாசிப்போம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து. நமக்கு வேண்டியது, சாத்தான் 18 ஆண்டுகளா அவளை கட்டி வச்சிருந்தான். என்ன காரணம்? இவ இப்படியா கூனியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? தெளிவா வசனம் சொல்லுது, சாத்தான் 18 ஆண்டுகளா அவளை கட்டி வச்சிருக்கிறான். பிரியமானவர்களே, நமக்கு சரீரத்துல வியாதிகள் வருது. எல்லா வியாதியும் ஏதோ சரீரத்தில் தானா ஒரு ஜுரம், ஒரு டைஃபாய்டோ இல்ல ஒரு அல்சரோ ஏதோ ஒன்று வருதுன்னு சொன்னா ஏதோ வரும் மருந்து சாப்பிடுறோம். ஆனா வேதத்தின்படி எனக்கு தெரிந்த மாட்டில் ஒரு 13 காரணங்கள் பைபிள்ல போட்டிருக்கு. why we have sickness in our body. இந்த அம்மாவுக்கு இருந்த வியாதிக்குரிய காரணம் பிசாசின் கட்டு. அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மருந்துகள் எடுத்திருக்கலாம், டாக்டர்ல போய் பார்த்திருக்கலாம், அவளுக்கு சுகம் இல்லை, விடுதலை இல்லை, வாழ்க்கையெல்லாம் கூனிதான். தன்னோடு பேசுகிற ஜனங்கள் சத்தத்தை கேட்க முடியும், அவள் முகத்தை பார்க்க முடியாது. தேவன் உண்டாக்கின சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை பார்க்க முடியாது. நான் நினைக்கிறேன் இந்த அம்மாவை எல்லாம் உதறி தள்ளியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் குடும்பத்துல பிரயோஜனம் இல்லாம இருந்தாங்கன்னா குடும்பத்தை தள்ளி வச்சிருவாங்க. விசேஷமா குடும்பங்களை பாத்தீங்கன்னா, பெற்றோர் அப்பா அம்மா ரொம்ப வயசானவங்க ஆயிட்டாங்கன்னா அவங்களை கொண்டு போய் எங்க சேர்த்துருவாங்க? ஆமா, சேர்த்துருவாங்க. இது பெருசு இனி இருந்து யூஸ்லெஸ். ஆமா, அவங்க நம்ம வளர்த்து நம்ம பெரிய ஆள் ஆக்கணும்லாம் மறந்துட்டாங்க. போய் சொல்லுவாங்க. நான் இதை சொல்றேன்னா நான் அதுக்கு சாட்சியா இருக்கணும். என்னோடு கூட எங்க குடும்பத்தை 5 பிள்ளைகள், நான் கடைசியா பிறந்தவன். எங்க அப்பா அம்மா நான் திருமணம் ஆனனால என் கூட இருக்கிறாங்க. மை டாடி இஸ் 87, மை மம்மி இஸ் 80. சரிங்களா? ஆகஸ்ட் 15 அவங்களுடைய பிறந்த நாள். கடந்த ஆகஸ்ட் 15 அவங்களுடைய 87 பர்த்டே கொண்டாடணும். மனுஷனுடைய நாட்கள் 70 ஆண்டுகள், பலத்தின் மிகுதியால் 80க்கு மேல போனஸ் தான். So I see that my dad's birthday being celebrated every year because he's adding one more year. God is adding one more year. So ஆகினாலே வயது சென்று பிரயோஜனம். எங்க அப்பா படுக்கையா இருக்கிறாங்க. வரும்போது எனக்கு விட்டு வரதுக்கு மனசு இல்லை. ஏன்னா ஒரு வாரம் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. எனி டைம் எதுவே நடக்கலாம் சம்பவம். துபாய்க்கு போலாமா வேண்டாமான்ற ஒரு எனக்குள்ள இருந்து. ஆனாலும் கர்த்தாவே என் தகப்பனர் பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபித்து விட்டு வந்திருக்கிறேன். எதற்கு சொல்றேன் கவனிங்க. இன்னைக்கு பிரயோஜனமற்றவளா இந்த அம்மா போன பொழுதும் கூட போய் சொல்லுவாள், ஆண்டவருடைய அற்புதத்தை இங்க பார்க்கிறோம். கட்டப்பட்டிருந்த அவளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கட்டவிழ்த்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்களும் தெரியாம ஒரு கட்டு உங்க மேல கட்டப்பட்டிருக்கலாம். அசுத்தாவின் கிரியாக இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க வந்திருக்கிறபடினாலே, ஆலயத்துக்குள்ள தேவ சமூகத்தில் நிரம்பி இருக்கிற, தேவ மகிமையால் நிரம்பி இருக்கிற ஆலயத்துக்குள் வந்திருக்கும் பொழுது நீ கட்டுகளோடு திரும்ப முடியாது. அல்லேலூயா. அண்ணால் தன் ஆலயத்திலே, தன் சமூகத்திலே தன்னுடைய பாரத்தையெல்லாம் ஊற்றி அவள் ஆலயத்தை விட்டு போகும் பொழுது பின்பு துக்கமுகமா இல்லை என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அது மந்திரங்களா இருக்கட்டும், தந்திரங்களா இருக்கட்டும், எப்பேற்பட்ட மந்திரவாதிகள் கிரியா இருக்கட்டும், எந்த காரியங்களை ஏவி விடுகிற ஒரு ஏவுதலாக இருக்கட்டும், ஆனால் நம்ம பாடினதை போல உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஊட்டியிலே ஒரு சபை கன்வென்ஷனுக்காய் போயிருந்தேன். நான் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸ்ல நாங்கள் 10 பேர் என் கூட பிரதர்ஸ் கூட வந்து டீமா போயிருந்தோம். அப்போ நாங்க கிளம்பிட்டு இருக்கிற சமயத்து அந்த மீட்டிங் கோஆர்டினேட்டர் என்கிட்ட வந்து சொன்னார், பிரதர் ஒரு முஸ்லீம் சகோதரர் வந்திருக்கிறார், அவருக்காக நீங்க ஜெபிக்கணும், பல பிரச்சனைகள் என்று சொன்னார்கள். பிரதர்ஸ் எல்லாரும் மீட்டிங் அனுப்பிட்டு நீங்க போய் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு அந்த சகோதரன் ஊர் ரூம்குள்ள அழைத்து அவரோடு கூட பேச ஆரம்பித்து. அவர் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கிறார், இருண்டு போய் பயங்கரமா இருந்தா. கேட்டேன், என்னாச்சு அவருக்கு? தெரியல. பயங்கரமான போராட்டங்கள், அவர் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. எத்தனை பேர் தற்கொலை பண்ண போயிட்டார். போய் சொல்லுவாள், கணவனுக்கு மனைவிக்கு சண்டை. அவங்க வீட்டுல அவங்க பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆகி ஒன்னில்லாத நிலையில் இருக்கிறாங்க. நான் ஜெபிக்க கொண்டு வந்திருக்கிறேன். ஜெபிக்கும் பொழுது இயேசு பற்றி சொன்னேன். இயேசு ஏற்றுக்கொள்ளும் பிரதர், ஆண்டவர் அதிசயவா சொல்லி காஸ்பலை சொல்லிட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, இந்த சகோதரனுக்கு விரோதமா கூட பிறந்த சகோதரனே சூனியம் வைத்திருப்பதாக, இவர் சொத்துக்கள் எல்லாம் பறித்து கொள்ளும்படியாக
உடன் பிறந்தமே சூனியத்தை வைத்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் தெளிவாய் வெளிப்படுத்தினார். நான் கர்த்தருடைய சமூகத்தை ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த எல்லா சூனிய கட்டுகள் உடையட்டும், இவரை வாழ விடாமல் இவர் தலை நிமிர்ந்திடாதபடி ஆண்டவரே வைக்கப்பட்டிருக்க இந்த சூனிய கட்டுகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. 5:30 மணி இருக்கும் மாலை ஜெபித்து விட்டு அந்த சகோதரன் சொன்னேன். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அவன் முகத்துல ஒரு தெளிவு வந்துருச்சு. கூட்டங்களுக்கு போய்விட்டேன். அடுத்த நாள் அந்த கோஆர்டினேட்டர் எனக்கு போன் பண்ணார். பிரதர், ஒரு அதிசயம் நடந்தது, என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டேன். ஜெபித்து விட்டு அவர் வீட்டுக்கு சென்றார். எப்பொழுதுமே அவங்க மனைவி எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்களாம். முதல் மாற்றம் அன்றைக்கு அன்போடு கூட தன் மனைவி பேசி உள்ள வீட்டுக்குள் அழைத்து காரியங்கள் மாறுதலா இருக்கிறதை போல, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் வந்ததை போல இருந்தது. அவங்க மனைவி சொன்னாங்களாம், கையில ஒரு கருகின எலுமிச்சை பழத்தை காண்பித்து, இந்த எலுமிச்சை பழம் எப்படி வந்து விழுந்ததுன்னு தெரியலப்பா, வீட்டுல வந்து இப்படி ரூம்ல மேல இருந்து விழுந்தது என்று சொன்னார்கள். அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அதை அவர்கள் கோஆர்டினேட்டர் சொல்ல, அந்த கோஆர்டினேட்டர் என்கிட்ட சொல்ல, நான் ஒரே கேள்வி கேட்டேன், எத்தனை மணி போல விழுந்திருக்கும் என்று சொல்லி கேட்டேன். பிரைஸ் தி லார்ட். சரியாய் 5:30 மணிக்கு என்று சொன்னார்கள். அப்ப நான் சொன்னேன், தேவ சமூகத்தில் இந்த அன்பு சகோதரனுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட சூனிய கட்டை உடைக்கும்படியாய் நாம் ஜெபித்தோம் அல்லவா. எலுமிச்சை பழத்தை மைய பூசி அந்த குடும்பத்துக்கு கெடுதலை உண்டாக்க அந்த குடும்பமே தற்கொலை செய்து கொள்ளும்படியாய் வைக்கப்பட்டதை கர்த்தர் தன் அக்கினி அனுப்பி, தன் அபிஷேகத்தை அனுப்பி ஒன்றுமில்லாமல் மாற்றினார். கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொன்னேன். இன்றைக்கு அந்த குடும்பம் ஊட்டியிலே கர்த்தருக்கு சந்தோஷமா கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து நல்ல பிசினஸ் செய்து கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படிப்பட்ட காரணங்கள் உன் சரீரத்தில் வேதனைக்குரிய காரணங்களாலும் அதிலிருந்து கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அதுல ஒன்று, பாவத்தினாலும் கூட சில நேரங்களிலே நம் சரீரத்தில் பாடுகள் வருகிறது. ஏன் இதை சொல்றேன் என்று சொன்னால், இன்றைக்கு ராப்போஜனத்துக்குள்ளே நாம் கடந்து கொள்ள போகிறோம். இன்னைக்கு ஒருவேளை பாவ கரைகள் நமக்குள் இருக்குமானா, அந்த பாவத்தின் நிமித்தமாகவே நம்முடைய வாழ்க்கையில சரீரத்தில் வாழ்க்கையில வியாதிகள் வரும். ஒரு சகோதரன் இப்படி சொல்லுகிறார், sin is reachable, sin is enjoyable, but the end is terrible. Sin is reachable, sin is enjoyable, but the end is terrible. எத்தனையோ பிரதர்ஸ் சகோதரிகள் இன்றைக்கு விபச்சாரத்திலும் பாவத்திலும் குடி பழக்கத்துக்கும் அடிமைப்பட்டு தங்கள் சரீர சுகத்தை இழந்து போன எத்தனையோ பேர் உண்டு. ஒருவேளை கூட்டத்தில் யாரோ ஒருவர் 2 பேர் ஏதோ ஒரு பாவத்துக்கு நீ அடிமைப்பட்டு இருக்கலாம். என் அன்பான தேவ பிள்ளையே, அந்த பாவத்து நிமித்தம் உன் சரீர சுகத்தை நீ இழந்து இருக்கிற, பாவம் செய்யும்போது it's reachable, it is enjoyable, I tell you, but the end is terrible. முடிவோ பரிதாபம். இன்றைக்கு கர்த்தருக்கு நீ ஒப்புக்கொடு. நாகப்பட்டினம் என்ற இடத்திலே நான் பிரசங்கித்து முடித்த உடனே கடைசி ஜெபத்திலே நேம் ரெவலேஷன்ஸ் ஆண்டு கொடுத்த பொழுது பீட்டர் என்ற சகோதரனை அழைத்தார். பீட்டர், உன் சரீரத்திலே பல வியாதிகள், பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார். கர்த்தருடைய நாமத்தால் இன்றைக்கே உன்னை ஒப்புக்கொடு, உன் பாவத்தை அறிக்கையிடு. கர்த்தர் உன்னை சுகமாக்குவது மாத்திரமல்ல, உன்னை வல்லமையான ஊழியக்காரனாய் மாற்றப் போகிறேன்னு சொல்லி ஒரு ஓப்பன் ஏர் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கிறேன். அந்த ப்ராஃபஸி சொல்லிட்டு முடிச்சிட்டு நான் 10:30 மணிக்கு ட்ரெயின் பிடித்து சென்னைக்கு வரும்படியாய் கிளம்புகிற வேளையிலே ஒரு சகோதரன் ஓடி வந்து சொன்னார், பிரதர், என்னுடைய பேர் பீட்டர், எனக்கு தோல்வியாதி, ஆண்டவர் உங்க மூலியமா பேசின தீர்க்கதரிசனப்படி நான் தான், என் சரீரத்தை பாருங்கள், எனக்காக ஜெபியுங்கள், நான் பாவத்தில் விழுந்தவன், ஆண்டவர் சொன்னபடி என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அதே ரோட்ல தானே முழங்கால் படிட்டார். நான் சொன்ன, ஆண்டவரே, இந்த மகனை நேசிக்கிறபடி நான் மகனுடைய பேரை அழைச்சி சொன்னீங்க, இந்த சரீரத்தை நீ சுகமாக்குறது மாத்திரமல்ல, பாவத்து நிமித்தம் வந்த இந்த சரீர நோயை சுகமாக்குவது மாத்திரமல்ல, வல்லமையான ஊழியக்காரனாய் நீ நிறுத்த வைக்க போவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொன்னேன். அது ஜெபித்து சென்னைக்கு திரும்பி விட்டேன். பல நாட்கள் கழித்து ஒரு கான்ஃபரன்ஸ்ல அவரை சந்தித்த பொழுது ஓடி வந்து கட்டி பிடித்து முத்தமிட்டார். பிரதர், இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஊழியக்காரனாக இருக்கிறேன், ஆண்டவர் உலகம் என்று எடுத்து பயன்படுத்துகிறார். அன்றைக்கு மாத்திரம் என் ஆண்டவர் அழைத்து என்னை சுகமாக்கி ஊழியத்துக்கு அழைக்காமல் இருந்திருப்பாரானால் அன்றைக்கே நான் பாவத்திலும் நோயிலும் விழுந்து செத்திருப்பேன். ஆண்டவருக்கு நன்றி என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட் எப்பேற்பட்ட காரணங்களாலும் அந்த காரணத்திலிருந்து விடுவிப்பார். நம்பர் 3, கம்பேஷன். வேகமாய் சொல்லுகிறேன், மனதுருக்கம். மனதுருக்கம் அதே லூக்கா 13ஆம் அதிகாரம் பிரைஸ் தி லார்ட் 11-12 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி தம் கைகளை வைத்தார். All these verses are compassion. ஆண்டு மனது பத்தி இயேசு கண்டு, அவர் காண்கிறார். அப்புறமா அவளை அழைத்து, he called, அது ஒரு மனதுருக்கம் தான். 3வது பாத்தீங்கன்னா, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி he said unto her, அது ஒரு மனதுருக்கம் தான். தன் கைகளை வைத்தார், அது ஒரு மனதுருக்கம் தான். ஆமென் சொல்லுங்கள், ஆமென் சொல்லுங்களே. இந்த காலை ஆராதனையிலே உன்னை காண்கிற தேவனாய் வந்திருக்கிறார்.
அவர் உன் சத்தத்தை கேட்கிறவராய், இன்றைக்கு உன் பலவீனத்தில் விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லக்கூடிய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. தம் வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்குவார். ஆமென். வசனம் நிறைய பேர் நினைக்கிறோம் ஒரு ஊழியக்காரன் தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணதான் சுகம் நினைக்கிறேன். இல்ல, வசனம் பிரசங்கிக்கும் பொழுதே அற்புதம் நடக்கும். ஆமென். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க சொன்னா that's because of the anointing. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் இந்த பலிபீடத்தில் உன்னை நோக்கி வருகிற வார்த்தையினாலே உன்னை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்தன் அல்ல, சொல்லியும் செய்யாது இருப்பவர் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பவர் அல்ல, சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். அவர் தம்முடைய கைகளை வைத்தார். இதுவும் மனதிருக்கம் தான். இன்னைக்கு அப்பாவுடைய கரம் நம்ம மேல அமர்ந்திருக்கிறது. ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் சொல்லுவாங்க, என்னை ஆண்டவர் தொட்டாருங்க. நான்